கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இந்த 3 சி இருக்காது அப்படின்னு ஒரு பிராண்டை சொல்லாங்க. ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டை போட்டு ப்ரொமோட் பண்ணி அதுக்கு பிரசாந்த் கிஷோருடைய இந்த சப்போர்ட் தேவைப்படுச்சு. அப்போ எந்த காலகட்டத்தில் அவர் வந்து வேலை பார்த்தாருன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 15-20 விழுக்காடு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி எப்படி தெரியும்? எந்த தேர்தலையுமே போட்டிடாத ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் மிட்டம் டெஸ்ட் எழுதியிருக்கணும், இல்லை ரிவிஷன் எழுதியிருக்கணும், இல்லை சாதாரண ஒரு ஏதாவது வீட்டில் வந்து ஒரு வீட்டு பாடமாக எழுதியிருக்கணும். எதுவுமே நீங்கள் எழுதலையே. எழுதாமல் நீங்கள் வந்து இவருக்கு வந்து இவர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாருன்னா முதல்ல நீ ஏற்கனவே ஒரு ரிவிஷன் பேப்பரை பாரியா, இல்லை மிட்டமில் எழுதுனதை பாரியா? விஜய் அவர்களுக்கு கிரேஸ் இருக்குது, மாஸ் இருக்குது, அவர் பெரிய என்டர்டைனரு, சவுத் இந்தியாவிலே பிக்கஸ்ட் ஆக்டரு, இப்போ கேரியரோட உச்சத்தை புதைட்டு வராரு, எந்த மாற்றுக்கிறது இல்லை. விஜய் அவர்களுடைய படம் வந்தால் நானும் போய் பார்க்க தான் செய்வேன். நானும் அவருடைய படங்களுக்கு வந்து ரசிகர் தான், எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது வாக்கா மாறுமா? தேர்தல் வகுப்பாளரை வச்சு தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா, ஆட்சியை பிடிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று, சுயமாக புத்தி இல்லாதவன் தான் இன்னொருத்தண்ட போய் ஐடியா கேட்பான். ஆதவ் அர்ஜுன்கிற ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் டீமில் வந்து புசி ஆனந்து, ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்கு இது வந்து படம் கிடையாது, இது அரசியல். இது ரத்தமும் சதையுமாக உண்மையும் நேர்மையாக மக்கள்கிட்ட நிற்கணும். அப்படி நின்னா மட்டும்தான் மக்கள் தலைவராக மாற முடியும். இல்லைனா ஓட்டு வாங்கலாம், அது நல்ல ஆட்சியாக இருக்காது. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தேர்தல் வகுப்பாளரான், ஆதவ் அர்ஜுன் ஒரு வகுப்பாளர், அதே போல் பிரசாந்த் கிஷோர், 3 பேர் சேர்ந்தா உங்களை தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது?